ஏண்டா, என்ன உனக்கு தைரியம் இருந்து, என்ன உனக்கு ஒரு திமிரு இருந்தா, என் அம்மாவுக்கு துரோகம் செஞ்சவன், ஒரு தாய் பெத்த தாய்க்கு துரோகம் செஞ்சவன் ஒருத்தவளை இழுத்துட்டு போய் கல்யாணத்தை பண்ணி ஒரு கூட்டத்தையே இழுத்துட்டு வந்து வச்சிருக்கான். அவனுக்கு போய் வாசல்ல ஊட்ட கட்டி என் பாதி திண்ணியை அடைச்சி வச்சிருக்கிறிய. என்ன திமிரு உனக்கு? என்ன திமிருடா உனக்கு? அம்மா, அதை படுத்துக்கிறதுலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தெரிஞ்சு இதுலேயே வெளியவே படுத்து கிடக்குதுவாம்மா. அதுக்காக என்ன செட்டிங்கை வீடு தான் கட்டி கொடுத்துருக்கேன், பெரிய மாளிகையை கட்டி கொடுத்துருக்கேன். இதுக்கு போய் இப்படி பேசுவீங்க? ஒரு கதவை வர போட்டு கொடுக்கல, ஸ்க்ரீன் விட்டுருக்காங்க, கதவை போட வர வசதி இல்லை. அது வந்து சும்மா ஹால் மாதிரி கட்டி கொடுத்துருக்கேன் செட்டிங்கை வச்சு. ஒரு கதவை வர அங்கே போட முடியல. அப்படியேப்பட்ட வீட்டுக்கு போய் இப்படி பேசுறியாம்மா? என்னம்மா நீனு? இந்த கம்மாட்டி செஞ்ச துரகத்துக்கு எனக்கு இவனுக்கு இந்த வீடு வேற கட்டி கொடுக்க கூடாதுடா, இந்த வீடு வேற கட்டி கொடுக்க கூடாது. ஏதோ ஊரில் சொன்னாங்க உன்கிட்ட வாசலில் குடிசை போட்டுட்டு இருக்கணும்ன்ட்டு அந்த குடிசையை போட்டுக்கிட்டு இருந்தான். அதோட இருக்க வேண்டியது தானே. படுத்துக்க இடம் இல்லை, கெடுத்துக்க இடம் இல்லைண்டா. அவன் ஒருத்தோலை இழுத்துட்டு வந்து கல்யாணத்தை பண்ணிட்டு ஊடு குடும்பமே வந்து கிடக்கு. அதுக்கு நான் பொறுப்பா? என் வீட்டை நான் கொடுக்க முடியுமா? கேட்குறேன். அந்த இடத்த பாதி திண்ணி நம்ம வீட்டை அடைச்சி அதில் ஃபேன் போட்டு கொடுத்துருக்கேன், ரைட்டு போட்டு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தேவையா? மெழுகு திரியும் ரைட்டை வச்சுக்கிட்டு குத்த விளக்கையும் ஏற்றி வச்சுக்கிட்டு சாப்பிட்டதுலாம் அப்படி சாப்பிட்டான். அப்படி சாப்பிட்டா என்ன உனக்கு எங்கே குறைஞ்சி போகுது? அம்மா, அப்பா பாவம் பதினுக்கே வேலை பார்த்துட்டு வந்து நைட்டு வந்து இட்டில் சாப்பிட்றாருமா மெழுகு திரி ஏற்றி வச்சுக்கிட்டு. எனக்கே பாவமாக இருந்துச்சு. மெழுகு திரி ஏற்றி வச்சு சாப்பிட்டான். குடிசை போட்டுக்கிட்டு இருக்கட்டான். அவனுக்கு போய் ஏன் இறக்கப்படுற? உன் பெத்த தாய்க்கு துரம் செஞ்சுட்டு போனவன் தானே. அவனுக்கு எதுக்குடா அவன் இறக்கப்படுற? எதுக்கு இறக்கப்பட்டு என் வீட்டு வாசல் திண்ணியை போய் வாசலில் தான் குடிசை போட்டுக்கிறதுக்கு ஊர் ஜனம் சொல்லிச்சோன்னு சொல்லிட்டு போட்டுக்க சொன்னேன். திண்ணியை பாதி திண்ணியை அடைச்சி வச்சிருக்கியாடா. எதுக்கு அடைச்சி வைக்கணும்? அந்த பயலுக்கு வைக்கிறான், துரம் செஞ்ச பயலுக்கு எதுக்குடா அடைச்சி வைக்கணும்? அவனுக்கு போய் ஃபேனு போட்டு கொடுத்துருக்க, ரைட்டு போட்டு கொடுத்துருக்க. அவளை ஜாலியாக படுத்துக்கிட்டு தூங்கிறதுக்கா ஃபேனு ரைட்டுலாம்? அம்மா, ரொம்ப சத்தம் போடாதீங்கம்மா. போயிட்டு போதுமா, போனா போயிட்டு போகுது. என்ன போனா போயிட்டு போதா? யாருக்கு போனா போயிட்டு போகுதுன்னு நினச்சி பார்க்குறது? இவனுக்கே இறக்கப்படக்கூடாதுடா, இவனுக்கு இறக்கப்படக்கூடாது. ஒப்பனுக்கு நீ இறக்கப்படாத. அவன் துரோகம் செஞ்ச பாவி. என்ன மாப்பிள்ள இப்படி பேசுகிறாங்க? அவன் பையனையும் இந்த பாடுபடுத்தி வைக்கிறாங்க. அப்போ உங்களை எப்படி பாடுபடுத்தி வச்சிருப்பாங்க? பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பொண்ணை கம்மாட்டி நிற்கிறான் பாரு மாமியா பின்னாடி. ஒரு பொண்ணை கம்மாட்டி, இந்த பொண்ணை கம்மாட்டிக்கு ஊடை கட்டி கொடுத்துருக்கான். ஊடு. அம்மா, இதுக்கு மேலே அப்பா பேசுகிற வேலை வச்சுக்காத, எனக்கு கட்ட கோவம் வந்துடும். உங்கள் அப்பா பேசுவோம் உனக்கு நோசம் பொத்துக்கிட்டு வருதான்னு கேட்குறேன். ஒப்பா ஒழுங்கான வேண்டா. ஒரு இதெல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு தான் பேச தெரியும்ட்டு. அவரை என்ன கொடுமைப்படுத்திருக்கீங்க? ஊர் ஜனமே சொல்லுது. அவருக்கு சாப்பாடு கொடுக்காம ஒன்றும் கொடுக்காம அவரை வேலை வாங்கிக்கிட்டு என்ன கொடுமை. அந்த மாதிரி ஒரு கொடுமைப்படுத்தினா ஒரு பொண்டாட்டிக்காரி ஒரு புருஷன் எப்படி இன்னொருத்தவளை தேடிட்டு போகாமல் எப்படி இருப்பான்? அவர் டெய்லி அவருக்கு சோறு கொடுக்கும், தண்ணி கொடுக்கும். யார் கொடுப்பா? நீ வெட்டி விட்டண்டா. அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதில் என்ன தப்பு இருக்கு? ஏன்டா உன்னையே மயக்கி விட்டாள்வலா? ஒப்பனா மயக்கிற மாதிரியே உன்னையே மயக்கிட்டாள்வலாடா கேட்குறேன். உடனே கேட்க விட்டாலுன்னு கேட்காத. உனக்கு இதான் சொல்ல தெரியும், இதான் உனக்கு பேச தெரியும். அவர் வந்து பேசாமல் இருந்ததுனால, பொறுமையாக இருந்ததுனால தான் நீ ஒழுங்கு இப்போ இருந்திருக்கிற. கல்யாணம் பண்ணத்தோட விட்டுருக்காரு. வேற ஒரு ஆம்பளை இருந்தால் நீ செஞ்ச கொடுமைக்கு உன்னை அடிச்சே போட்டிருப்பானுவ. அடிச்சு போட்டு ஒன்னா வீட்டை விட்டு தள்ளிவிட்டு அவர் இருந்திருப்பாரு. உன்னை போனா போயிட்டு பண்ணிட்டு அவளுக்கு அவர் பொறுமையாக இருந்ததுக்கு அவர் பேசுகிற பேச்சா நீனு? நல்லா கேளுங்க தம்பி, நல்லா கேளுங்க. உங்கள் அம்மா வேணா நல்லா கேளுங்க. ஏண்டி, நீ தான் என் பிள்ளைக்கு இல்லாத பொல்லாத சொல்லி கொடுத்து என் பிள்ளைய ஏற்றி விட்டு நீ தான் வேடிக்கை பார்க்குறியாடி? நீ தான் வேடிக்கை பார்க்குறியான்னு கேட்குறேன். என் பிள்ளைய பற்றி பேசுறதுக்கு என் பிள்ளைகிட்ட உனக்கு பேச உனக்கு என்னடி ஆகிட்டு இருக்கு? நீ யாரை போல? இந்த பாரு, அது இதுன்னு பேசாத. என் பொண்ணு வந்து உன் புருஷனை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். இந்த வயசானவர், அவளுக்கு என்ன வயசு, உன் புருஷனுக்கு என்ன வயசு? அவள் இறக்கப்பட்டு அவருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குறான். அப்படியாப்பட்டவளா இப்படி பேசாத நீனு. அந்த தம்பி கரெக்டாக தான் பேசுது. நான் ஏன் சொல்லிக் கொடுக்கணும் அவருக்கு? நீ பேசுறதுனால எங்கேயே கடந்ததெல்லாம் எப்படி என்ன பேசுது பாரா. அம்மா, நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் எதுவும் பேசாதீங்க. நான் எதுவும் பேசல தம்பி, உங்கள் அம்மா தான் எப்படி பேசுகிறாங்க பாருங்க. என் பிள்ளைகிட்ட நான் பேசுகிறேன். என் பிள்ளைக்கு எனக்கும் பிரச்சனை. உன்னை யாரும் வந்து கேட்டா? நீ எதுக்கு வந்து உழுவுற? உன் வேலையை பார்த்துட்டு போடி. உனக்கு என்ன வேலையோ அதை பாரு. எங்கேயே கடந்தவ எல்லாம் வந்து என் வீட்டு வாசலில் குடிசையை போட்டுக்கிட்டு வந்து கிடக்கிறாளுவ. அக்கா, நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க, நீங்கள் வாங்க. இங்கே ஏன்டி என் பொண்ணை பற்றி பேசுகிறேன், எனக்கு கோவம் வராதுன்னு கேட்குறேன். அந்த பொம்பளை எப்படி பேசுது?
ஏய் பொம்பளை கிம்பளன்னு பேசுனா நாக்கை இழுத்து வச்சு அறுத்து விடுவாத்து. நாக்கை இழுத்து வச்சாரு அரு பாப்பா. உன்கிட்ட வரானா அரு பாப்பா. வாடி எங்க வா, உன் நாக்கை பிடிச்சிக்கிட்டு அறுக்கிறேன்டி. வாடி. இந்த மாதிரிங்கம்மா, நான் எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் போய் உள்ளே உட்காருங்கம்மா. வீணா ஒம்பது வளர்த்து நிற்காதீங்க, போங்க. அம்மா நீ வாமா, நீ ஒன்றும் பேச்சு கொடுக்காத வா. தட்டை பிரச்சனை வேணாம், அம்மா அழைச்சிட்டு போ உள்ளார. அத்தை வாங்க அத்தை, இங்கே உள்ளே வாங்க அத்தை. பாட்டி நீங்கள் ஏன் பாட்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க பாட்டி உள்ளே வாங்க பாட்டி. அம்மா அவங்களுக்குள்ளே இப்படியே பேசிட்டு போகிறாங்க, நீ வாமா உள்ள. நமக்கு ஏண்டி அவர் கேட்பாரு மாப்பிள்ள, வாடி உள்ள. என்ன எல்லாரும் உள்ள வாங்க கேட்குறீங்க? என் பொண்ணை பற்றி பேசினா எனக்கு ரோசம் வராது. என் பொண்ணை என்கிட்ட பேச்சு பேசுகிறாங்க பொம்பளை. அம்மா என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறேன்டா, பேசாமல் இருங்க. நீங்கள் போய் உங்கள் வீட்டில் போய் உட்காருங்க. அம்மா அந்த தம்பியே சொல்லுதுலம்மா, வாமா உள்ள. தம்பி நீங்கள் சொன்னீங்கன்ட்டு நான் போகிறேன், உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து போகிறேன். மரியாதை கொடுக்குறாளாம், மரியாதை என் பிள்ளைக்கு. போடி வலை. அம்மா உள்ள போங்க. இப்படி டான்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, டான்ஸ் பண்ணிட்டு. தம்பி நீங்கள் சொன்னீங்கன்ட்டு நான் வாய் மூடிட்டேன். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து உங்கள் அம்மா எப்படி பேசுகிறாங்க பாருங்க. அம்மா உள்ளே போறியா இல்லையா? உள்ளே போ. ஏ வள்ளியண்ணே யாரு கூப்பிட்ற மாதிரி இருக்கு? தலையை கொஞ்சம் நிமித்து பாருடி. மரகாதம்மா, என்ன மரகாதண்டு இழுக்கிற? என் கோழி எங்கடி? என் கோழி எங்க? கோழி எங்கண்டா? கோழி கொலையில மேயும். என்ன கேட்டால் நான் என்ன சொல்கிறது? அப்பாடியோ ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறா பாரு. என் கோழியை நீ தானடி அறுத்துதுண்ட? இவன் நான் கூறுகட்ட சரிக்கியா இருக்கா? நான் எப்படி உன் கோழி அறுத்துதுண்ட? என்ன சும்மா இருக்க முடியலையா? ஏய் ஒன்றும் தெரியாமல் நடிக்காதடி, நீனு நடிக்காத. உன்கிட்ட கொள்ளையில் தான் பொதுமைக்கு என் கோழி வந்து மேயும். நேற்றுலேருந்து என் கோழியே காணு. என்னடி செஞ்சது? என்ன செஞ்ச? அடுத்து நல்லா சாப்பிட்டுட்டியாடி? அது சரி, என் கொள்ளையில் வந்து மேஞ்சா நாட்டை பிடிச்சி வச்சுருக்கேன் அர்த்தமா? நான் பிடிச்சி வச்சு என்ன செய்கிறேன்? கோழியை அத்து சாப்பிட எனக்கு என்ன காசு இல்லை. உன்ன மாதிரி நான் பிச்சைக்காரியாடி? யாரடி பிச்சைக்காரி? நீக்கா பிச்சைக்காரி. என் கோழி அத்து தின்றுருக்க. காசு கொடுத்து வாங்கி கோழி ஆக்கிட்டு சாப்பிட்றதுக்கு வைக்க இல்லாத நீனு என் கோழி அத்து நீ தட்டி தின்றுருக்க, பிச்சைக்காரி. என்கிட்ட வீண் வம்பு வளர்க்காமே கோழியை தேடி போய் பாருடி, தேடி பாரு. வந்துட்டான் எட்டியா பேசுறதுக்கு. வேலை ஒன்றும் இல்லை பிறகு என்கிட்ட வம்பு வளர்க்க வந்திருக்கான். எங்கே பார்த்தாலும் என் கோழி தேடிட்டேன். உன் வீட்டை தான் இருக்குது என் கோழி, நீ தான் வச்சுருக்க. ஆமாம், உன் கோழியை எடுத்து மடியில் கட்டி வச்சுருக்கேன், வந்து பாரு. இப்போ என் கோழி மட்டும் வரல, நடக்கிறதே வேற. என்னடி நடக்கிறதே வேற? போய் பார்த்துக்கடி. உன்னால் முடிச்சதை பார்த்துக்க, என்னால் முடிச்சதை நான் பார்த்துக்கிறேன். ஓ அப்படியாடி சொல்கிற? இந்த வரேன்டி, இந்த வரேன்.